அனைவரும் நலமுடன் வாழ என் அன்பான வணக்கங்கள். குரோதி வருஷத்தின் ராசி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ பார்க்கறதுக்கு அப்புறம் மேச ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த வருஷமானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான வருடமாக இருக்குதுங்க. ஏன்னா இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஜென்மத்துக்கு கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு மாறாரு. 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் 6ல் கேது பகவானும் லாபஸ்தானத்தை சனி பகவானும் சஞ்சரிக்கிறார் இந்த வருஷத்தில். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வருஷமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்து யோகத்தையும் செல்வத்தையும் அளிக்கக்கூடிய வருடமும் இந்த வருஷம் நிச்சயமாக இருந்தே தீரும். திருமணமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தடைப்பட்டவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் திருமணமானது கைகூடி வரக்கூடிய வருஷமாக இருக்குது. நான் 2-3 வருஷமாக வரணும்னு பார்த்துருக்குறேங்க, எதுவுமே அமையலை அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சிறப்பான ஒரு திருமணம் அமையக்கூடிய வருடமாக நிச்சயமாக இந்த வருஷம் இருந்தே தீரும். அதே மாதிரி இந்த வருஷத்தில் வீட்டில் நல்ல காரியங்கள் சொல்லக்கூடிய வகையில் சுபகாரியம் செய்யக்கூடிய வருஷமும் இந்த வருஷம் இருக்குது. ஏன்னா இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்ட முடியாதவங்க எல்லாமே வீடு கட்டலாம். மனம் வாங்க 2-3 வருஷமாக மனம் வாங்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எதுவுமே எனக்கு அமைய மாட்டேங்குதுங்க அப்படி நினச்சவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நகைகளும் வெள்ளி பொருட்களும் புதிய வண்டி வாகனங்களும் வாங்கக்கூடிய யோகமும் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து லாபமே இல்லை, தொழில் நிறைய கஷ்டங்களும் நிறைய அவமானங்கள் பட்டாச்சுங்க அப்படின்னு நினச்சவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தொழிலுக்கான யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வருஷமாக இருக்குது. ஏன்னா தொழில் வந்து இந்த வருஷம் சிறப்பாக இருக்குது. நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய யோகமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. புதிய தொழில் செய்கிறவங்களுக்கு தரமாக செய்யலாம். தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2-3 வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் வேலை செய்யலாம்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வெளிநாளே என்னால் போக முடியல, தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நிச்சயமாக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஆமாம் இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்தே இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் பகைகள் பம்பு வழக்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தீரக்கூடிய வருஷமாகவும் இருக்குது. அதே மாதிரி பழைய பாக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா வசூலாக மாட்டேங்குதுங்க, கைக்கு கொடுத்த பணமெல்லாம் வர மாட்டேங்குது அப்படின்னு நினச்சவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் நிச்சயமாக கைக்கு பணம் வந்தே தீரும். பழைய பாக்கியெல்லாம் வசூலாகியே தீரும். சொந்த பந்தம் மூலியமாக ஏற்படக்கூடிய பகையெல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இந்த வருஷம் இருக்குது. பரவாயில்லப்பா இந்த வருஷம் நல்லா இருக்குது, நான் செய்கிறது எல்லாமே லாபமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மன நிம்மதியை உருவாக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்குது. அதே மாதிரி கல்விக்கு யோகமான வருஷமும் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த வருஷத்தில் இறுதி காலகட்டத்தில் மட்டும் தை மாசி பங்குனி இந்த ஒரு காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் எதிர்பாராத வகையில் விரயங்கள் ஏற்படக்கூடிய வருடமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. அந்த ஒரு காலகட்டத்தில் தொழில் ரீதியாகவும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடுகள் பண்ணிட்டு வாங்க, நிச்சயமாக அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி இந்த வருஷத்தில் மாதம் ஒரு முறை முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நெய் தீபம் ஏற்றி மனமுருகி வேண்டி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்கள் குடும்பத்தில் கூடிய கஷ்டம் நஷ்டம் துன்பத்துறை மேலே குறைஞ்சி இந்த வருஷம் பரவாயில்ல நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய வருடமாக சிறப்பான வருடமாகவும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகுது. அனைவரும் நலமுடன் வாழ என் அன்பான வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.